புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. கடவுளே, எங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். அண்ணி, அண்ணன் எங்க விழுந்தாரு? எப்படி விழுந்தாரு? அது வந்து அப்பதான் அப்பா வீட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு பாத்ரூம்குள்ள போனாரு. திடீர்னு உள்ள போனதும் ஐயோன்னு சத்தம். நானும் அம்மா பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்த்தா தரையில விழுந்து கிடந்தாரு. கடவுளே, தரை வழிக்க விட்டு கீழே விழுந்துட்டாரு போல இருக்கு. பின்மண்டையில நல்லா அடிபட்டுருச்சு. அவர் எழுப்புறதுக்கு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். எந்த அசைவமே இல்ல. அதான் எங்க தூக்கிட்டு வந்துட்டோம். கடவுளே, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்திடு. முருகா. சிஸ்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. உள்ள இருக்கிறது எங்க அண்ணன் தான். அவருக்கு இப்ப எப்படி இருக்கு சிஸ்டர்? அவருக்கு ஹெவியா பேராலிட்டிக் அட்டாக் வந்திருக்குமா? பேராலிட்டிக் அட்டாக்கா? ஐயோ, ஒண்ணும் ஆபத்தெல்லாம் இல்ல இல்லம்மா? எதையும் உறுதியா சொல்ல முடியாதுமா. உள்ள டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில வந்தோடனே கேட்டுக்கோங்க. ஐயோ அண்ணே, உங்களுக்கு இந்த நிலைமை என்னால நம்ப முடியலையே வசந்த். அம்மா அம்மா அம்மா, அழாதம்மா. மாமாவோட நல்ல மனசுக்கு அவருக்கு ஒண்ணும் ஆகாதம்மா. அம்மா, நீ தைரியமா இருமா. பேரலிட்டிக் அட்டாக்னா உடம்பு செயலிழந்து பேச்சும் வராம போயிடுமே. அப்படி நடந்துச்சு நான் தப்பிச்சிருவேன். ஆனா என்ன நிலைமைன்னு சரியா தெரியலையே. இங்க பாரு இலக்கிய. குட் மார்னிங் சார். சார், என்ன சாப்பிடுறீங்க சார்? என்ன சாப்பிடலாம்? சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க. சிம்பிளா சாப்பிடுறதுக்கு எதுக்கு இங்க வரணும்? இது பாரு, இது உனக்கான ட்ரீட். நீ செய்ய போற சேவைக்கான அட்வான்ஸா நான் கொடுக்கிற ட்ரீட். சரியா? நானே சொல்லிடுறேன். வேற 2 மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 1, இந்த பார்பிக்யூ ஹாஃப், பட்டர் நான் 2, கடாய் பன்னீர் 1, அப்புறம் இளநீ பாயாசம். ஹலோ 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 கௌதம், இருங்க. எதுக்கு இவ்ளோ ஆர்டர் பண்றீங்க? நான் சொல்றேன். ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, 4 ஃபுல்கா, ஒரு வெஜ் நூடுல்ஸ், அவ்வளவுதான். ஓகே மேடம். இலக்கியா, ஏன் இப்படி பண்ற? இது பேரு ட்ரீட்டா? நீங்க ஆர்டர் பண்ணது அத்தனையும் நான் எப்படி சாப்பிடுறது? சாப்பிடுற அளவுக்கு சாப்பிடு, முடியலன்னா வச்சுட்டு வா. கௌதம், அது ரொம்ப தப்பு. சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண கூடாது. இந்த உலகத்துல எத்தனை கோடி பேரு ஒருவேளை சாப்பிட கூட சாப்பாடு இல்லாம இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? பசிக்காக எத்தனையோ கைகள் கை நீட்டிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணா அதை விட பாவம் வேற எதுவுமே இல்ல கௌதம். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, யாருமோ பொண்டாட்டி ரொம்ப அறிவா பேசிட்டு இருக்கா, அதான் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா ஓட்டாதீங்க. நிஜமா தான் சொல்றேன். இந்த விஷயம் தெரியாம எத்தனையோ பேரு கல்யாணத்துல, ஃபங்க்ஷன்ல எல்லாம் சாப்பாடுல கூட ஆடம்பரத்தை காட்டணுங்கிறதுக்காக வகை வகையா செஞ்சு கடைசியில குப்பையில கொட்டுறாங்க. ஆக்சுவலா நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இல்ல? இலக்கியா, எனக்கு ஒரு டவுட். என்னங்க? நீ எவ்வளவு பொறுப்பா சிம்பிளா இருக்க, ஆனா உன் கூடயே வளர்ந்த அந்த அஞ்சலி மட்டும் ஏன் ராட்சசி மாதிரி இருக்காவ? அவளும் உன்ன மாதிரி இருந்திருந்தா கார்த்திகோட நிம்மதி கெட்டு போயிருக்காதுல்ல? அவளாம் ஒரு பொண்ணா நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாவ. அதே வீட்டுல தானே நீயும் வளர்ந்த. உனக்கு இருக்கிற நல்ல குணத்துல ஒண்ணு கூட அவகிட்ட இல்ல. ஒருவேளை உங்க மாமா அஞ்சலியை கண்டிக்காம வளர்த்துட்டாரோ? அப்படிலாம் இல்லைங்க. தங்கச்சி பொண்ணான என்னையே மாமா நல்லா வளர்த்திருக்காருன்னா அவரோட பெத்த பொண்ணை எப்படி வளர்த்திருப்பாரு?
ஆனா வைக்கிற செடி எல்லாம் பூத்து குலுங்குறது இல்லையே கௌதம். அப்படிதான் அஞ்சலியோட கேரக்டரும். அவ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பேராசையோட தான் வளர்ந்தா. எதுலயுமே அவளுக்கு திருப்தி கிடையாது. எட்டாததுக்கு ஆசைப்படுறது, இப்படிதான் அவளோட லைஃபே இருந்துச்சு. அதனாலதான் அவ இப்படி ஆயிட்டா. இப்ப எல்லாமே போச்சுல்ல? இனிமே என்ன பண்ண போறா? கார்த்திக் மாதிரி ஒரு நல்ல பையனையே வச்சு வாழ தெரியல, ஒரு நல்ல குடும்பத்தை இழந்துட்டால, இனி புதுசா மட்டும் சிறப்பா வாழ போறாளா? சார் ஆ. தேங்க்ஸ்பா, நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ சார். இலக்கியா, உன்னோட ஆதரவற்ற பெண்கள் எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரெட்ட சந்தோஷம். மேனேஜர் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க சார். மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, ரெடி பண்ணிட்டேன் சார். கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. நானும் என் ஒய்ஃபும் வெளியில வந்திருக்கோம். இன்னொரு half அன் ஹவர்ல அங்க வந்துடுறேன். ஓகேவா? ஓகே சார். என்னங்க? சாப்பிடு, போலாம். ஏன் அஞ்சலி, உள்ள போன டாக்டர் இன்னும் காணமே. உங்க அப்பா குணமாயிடுவாருல்ல? அவர் குணமாகணும்னு உனக்கு ஆசை, குணமாக கூடாதுன்னு எனக்கு ஆசை. யார் ஆசை நிறைவேறுதுன்னு பாப்போம். ஐயோ டாக்டர், டாக்டர், என் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? டாக்டர், அண்ணனுக்கு ஏதோ பேரலிட்டிக் அட்டாக்னு சொன்னாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா டாக்டர்? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா ஆனா என்ன டாக்டர், என்னாச்சு சொல்லுங்க. பேரலிட்டிக் அட்டாக் ஹெவியா இருக்கிறதால இனி மாசிலாமணியால பேசவோ கை கால் அசைக்கவோ முடியாது. ஐயோ, ஐயோ, டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? என்ன அடிச்சல்ல, அந்த கை அப்படிதான் போகும். ஆமாமா, தலையில பலமா அடிபட்டதால மூளைக்கு போற ரத்தம் பிளாக் ஆயிடுச்சு. ஐயோ, அதனாலதான் பேரலிட்டிக் அட்டாக் வந்திருக்கு. மறுபடியும் ரத்த ஓட்டம் சீராகணும். அது வரைக்கும் மாசிலாமணிக்கு கை கால் வாய் எதுவுமே செயல்படாது. ஐயோ அம்மா. சோ இனிமே அவரால நடக்கவே முடியாது. வீல் சேர் தான். வீல் சேரா? சாப்பிடுறதுக்கு கூட இன்னொருத்தரோட தயவு இருந்தாதான் அவரால முடியும். அண்ணே, சிங்கம் மாதிரி சுத்தி வருவீங்களே, உங்களுக்கு இந்த நிலைமை, அந்த கடவுளுக்கு கண் இல்லையா? அப்ப அப்பா உடம்புல வெறும் உயிர் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கா? அப்படின்னா நான் தான் அவர் தள்ளி விட்டேன்னு அவரால வெளியில சொல்ல முடியாது. ஷப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்ன டாக்டர், இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன பண்றதுமா, உண்மையை சொல்லிதானே ஆகணும். டாக்டர், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எப்படியாவது எங்க அண்ணனை பழைய மாதிரி ஆக்கிடுங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். இன்னமும் லட்ச லட்சமா வச்சிருக்கிற மாதிரியே பேசுவா. அம்மா, பிரச்சனை செலவில்ல, அவர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். இந்த நிலைமையிலாவது அவர் இருக்காருன்னு அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏன் டாக்டர், எங்க மாமா காலம் முழுக்க இப்படிதான் இருப்பாரா? பழையபடி ஆக மாட்டாரா? ஆகலாம், ஆகாமையும் போகலாம். எதையும் இப்ப கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மெடிசனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதான். இன்னைக்கே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வீட்லயே பிசியோதெரபிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாசிலாமணிய ஆக்டிவா வச்சிருங்க, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா? டாக்டர், நாங்க அண்ணனை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரா போய் பாருங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். டேய் வசந்த், வா அண்ணனை பார்க்கலாம். இல்லைங்க, நான் தான் முதல்ல போய் பாப்பேன். ஏன்
நாங்க பார்த்தா என்ன? ம், அவர் என் அப்பா. எனக்கு இல்லாத பாசம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு யார் சோறு போடுவாங்கன்னு பதறி அடிச்சுட்டு பார்க்க வரீங்களா? என்னம்மா அஞ்சலி, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இந்த நிலைமையில கூட கொஞ்சம் கனிவா பேச மாட்டியாம்மா? என்னத்த கனிவா பேசுறது? கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணு இங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி போறீங்க? நீங்க பாருங்க அத்தை, வேண்டாம். வசந்த், வேணாம், நீ சும்மா இரு. அஞ்சலி போட்டோம், நீ போமா, நீ வா. அஞ்சலி, ம், நானும் வரேன். அட இருமா, நானே போய் பார்த்துட்டு வரேன். வசந்த், ம், அம்மா. இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி மாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்த சொல்லுப்பா. ம், சரிம்மா. அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? உங்களை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குப்பா. அப்புறம் டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்கப்பா. உங்களால நடக்க முடியாதா, கை அசைக்க முடியாதா, முக்கியமா வாய் பேச முடியாதாம். பாவம். என்ன பெருசா அப்படி பாக்குறேன்? ஆமா, நான் தான் உன்னை காலை வாரி விழ வச்சேன். பாத்ரூம்ல வழிக்க விழுந்ததா கதை கட்டி விட்டு உன் தங்கச்சி குடும்பத்தை நம்ப வச்சிட்டேன். எப்படி எப்படி என் டேலண்ட்? ஆனா உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். என்ன பண்ண போற பெருசு சொல்லு. நான் உன்னை காலை பிடிச்சு கெஞ்சினப்பவே நீ விட்டுருந்தா நீ இந்த பெட்ல கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன வேணும் உனக்கு? பெத்த பொண்ணைய வீட்டை விட்டு துரத்த பாக்குறியா? நான் வீட்டை விட்டு போயிருந்தாலும் அந்த இலக்கியா, லக்ஷ்மி, வசந்த் எல்லாரும் உன் கூட இருப்பாங்கன்ற தைரியம் தானே வச்சேன் பாரு வேட்டு. அந்த இலக்கிய மேல காட்டின பாசத்துல கொஞ்சமாவது இவ்ளோ இத்தனோண்டு என் மேல காட்டியிருந்தா இதுல உனக்கு வந்திருக்குமா பெருசு? என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டு இனி நீ எப்பவுமே வெளியில போக முடியாம வீட்லயே உட்கார போறியாப்பா? தட் இஸ் காட். கடவுள் இருக்காரு மாஸ்லாமணி. என்ன மாஸ்லாமணி, என்ன அடிக்கணும்னு கை பரபரங்குதா? திட்டணும்னு வாய் துடிக்குதா? நோ சான்ஸ். இனிமே அது எதுவுமே முடியாது. ஏன்னா நீ உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணு. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க குணமாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மாவே இருக்க மாட்டீங்க. என்னை கார்த்திக் கூடவே சேர விடாம அந்த இலக்கியா கூட சேர்ந்து ஏகப்பட்ட பிளானிங் பண்ணுவீங்க. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அந்த இலக்கியாவை ஜெயிச்சு மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு நான் மருமகள் ஆயிடுவேன். மாசிலாமணி, இன்னையில இருந்து நம்ம வீட்டுல என்னோட ஆட்டம் ஆரம்பம். உன்னால எதுவும் பண்ண முடியாது மாசிலாமணி. வீல் சேர்ல உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்க்கணும். அப்பா, வீட்டுக்கு போலாமா? இன்னைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். வரட்டா மாசிலாமணி? பரவாயில்லையே, ஒரு கை ஒர்க் ஆகுதே. வெரி குட், வெரி குட். இலக்க, நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன்.
பில்டிங்க்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அதுக்கு ட்ரீட் வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு திருப்தி. ஹலோ சார், நம்ம அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இன்னும் இல்லத்துக்கு அப்ரூவலே வாங்கல. அப்புறம் பில்டிங் ஆல்டர் பண்ணணும், திங்ஸ் வாங்கணும், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதுக்குள்ள சாதிச்சிட்டேன்னு அசால்ட்டா சொல்றீங்க? மேடம், நான் ஒரு செங்கலை எடுத்து வச்சேன்னா அந்த பில்டிங்கே கட்டி முடிச்சதுக்கு சமம். நீ வேணா பாரு, சீக்கிரமே அந்த இல்லத்தோட திறப்பு விழா சீரும் சிறப்புமா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு கௌதம். அந்த நல்ல நாளுக்காக தான் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். மேனேஜர் வேற கால் பண்ணிட்டே இருக்காரு. என்னன்னு கேளுங்க. ஹலோ சார். சார், நான் இங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். நான் போய் என் ஒய்ஃபை வீட்ல விட்டுட்டு நேரா அங்க வந்துடுறேன். கிளைண்ட்ஸ் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், அதான் கால் பண்ணேன். வந்துடுறேன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனைனா அதுல 2 கிளைண்ட்ஸ் பெங்களூர் போகணுமா சார், ரொம்ப அவசரப்படுத்துறாங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிருங்க, இன்னொரு நாள் வச்சுக்கலாம். சார். கௌதம், என்னாச்சு? ஒரு நிமிஷம். ஓகே சார், வெயிட் பண்றேன். இல்லக்க, ஆபீஸ்ல ஒரு மீட்டிங், கிளைண்ட்ஸ் வந்து வெயிட் பண்றாங்கன்னு மேனேஜர் கூப்பிடுறாரு. அதுக்காக உன்னை இங்கே விட்டுட்டு போக முடியுமா? அதான் மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொன்னேன். எதுக்கு கேன்சல் பண்றீங்க? இங்க பாருங்க, நீங்க கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். ஏய், அப்படிலாம் முடியவே முடியாது. நான் உன்னை வீட்ல விட்டுட்டு தான் போவேன். ஏங்க, எனக்கு என்ன வீட்டுக்கு வழியா தெரியாது? வந்த கிளைண்ட்ஸ் ஏமாறக்கூடாது. பிசினஸ்ல பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்றவர் நீங்க. அந்த நல்ல பேரு எனக்காகலாம் ஒன்னும் கெட்டு போக கூடாது. நீங்க ஆபீஸ்க்கு போங்க, நான் ஒரு ஆட்டோவோ கேபோ பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன். அப்படியா? ஆமா, நீங்க கிளம்புங்க. சரி. மேனேஜர் சார், சொல்லுங்க சார். அது வந்து நான் சீக்கிரமா வந்துடுறேன், ஓகேவா? அவங்கள மீட்டிங் ஹால்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், ஓகே. வேற ஏதாவது? போதும். பேரர் சார், இது வரேன் சார். இந்தாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க சார். சார், பில். இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இலக்கியா, நீ ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு போ, சரியா? நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சொல்லு வசந்த். ஹலோ அக்கா, எங்கக்கா இருக்க? ரொம்ப நேரமா உன் நம்பருக்கு ட்ரை பண்றேன், ரீச் ஆகல. ஏய், என்னடா குரல் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு? என்னாச்சு? எங்க மாமாக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. என்னடா சொல்ற? வீட்ல மாமா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து தலையில அடிபட்டுச்சுக்கா. ஐயோ. அத்தையும் அஞ்சலியும் அவரை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. அத கேள்விப்பட்டு நானும் அம்மாவும் ஹாஸ்பிடலுக்கு வந்து பார்த்தா மாமாக்கு இங்க. ஏய், எதுக்குடா அழற? என்னாச்சுன்னு சொல்லு. மாமாக்கு என்னாச்சு? மாமாக்கு பேரலைட்டிக் அட்டாக் வந்திருக்குக்கா. என்னடா இப்படி சொல்ற? மாமா இப்ப எப்படி இருக்காரு? கை கால்லாம் அசைக்க முடியலையேக்கா. அவரால இப்ப பேச கூட முடியலையேக்கா. இப்பதான் டாக்டர் வந்து சொன்னாங்க. கடவுளே. சரி, நீங்க ஹாஸ்பிடல்ல இருங்க, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். வேணாக்கா, மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. கை காலுக்கு வீட்லயே பிசியோதெரபி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்கக்கா. இப்போதைக்கு டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம், நீங்க வீட்டுக்கே வாங்கக்கா. சரிடா, நீ வை, நான் உடனே வரேன். மாமா, 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 அம்மா. இலக்கியா, அம்மா, மாமாக்கு எப்படிமா திடீர்னு இப்படி ஆச்சு? எல்லாம் விதிமா. டேய் வசந்த், மாமா எப்படிடா விழுந்தாரு? தெரியலக்கா, நாங்க வெளியே போயிருந்தோம். நாங்க வீட்டுக்கு வந்தப்ப பக்கத்து வீட்டு அக்கா சொல்லிதாங்க எங்களுக்கே தெரியும். மாமா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாருன்னு ஹாஸ்பிடல்ல அஞ்சலி தான் சொன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.